ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. ஸோ இன்றைக்கி அம்மா ஜெபம் பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளே, கலியுகத்தில் அந்தக்கரண சுத்தியும் மன ஒருமைப்பாடும் கிடைக்க மிக எளிதான வழி மந்திர ஜெபமாகும். அதாவது மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் நம்ம அடக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு புத்தி அதிகரிக்கணும், மனம் அடங்கணும், அகங்காரம் அழிங்கணும் அப்படின்னு நம்ம முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது மந்திர ஜெபம். சரிங்களா? அதற்கு நம்ம எப்போவுமே எனி டைம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு ஒரு கால வரையறையே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வேலை செஞ்சாலும் சொல்லலாம், செயலாட்டியும் சொல்லலாம். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, வீட்டில் இருக்கீங்க, எந்த டைம்னாலும் நீங்கள் மந்திர ஜெபம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு பழக்கப்படுத்திக்கணும் நம்ம மனசை. அதனால் என்ன பண்ணணும், நம்ம மனசை கண்ட்ரோலில் இருக்காது இல்லையா? ஸோ ஒரு நாளைக்கு நான் ஒரு 1008 ஜெபம் சொல்லுவேன், மந்திர ஜெபம் சொல்லுவேன். இல்லை நான் இன்றைக்கி ஒரு 3008 சொல்ல போகிறேன், இல்லை என்னால் இன்றைக்கி முடியும் ஒரு 10,000 சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு அதை சொல்லி நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுக்குள்ளே அது போய்கிட்டே இருக்கும், நம்மளுக்கே தெரியாது. நம்ம உடம்புல பிளட் எப்படி போய்கிட்டே இருக்குது, சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நாம ஜெபம் போய்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருப்போம் மனசுக்குள்ளே. ஏதோ வேலை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளக்க சாண்டிங் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வரணுமா, அதுக்கு முதல்ல நம்மளே தயார்படுத்தணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் ஜெபம் மாலை இருக்கு இல்லையா? ஸோ அந்த 108 மணிகள் கோர்க்கப்பட்ட மாலைகளை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் கவுண்ட் பண்ணி சேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதை கவுண்ட் பண்ணாமலே அந்த மாலை 108 மட்டும் இருக்கிற மாலைகளை எடுத்துகிட்டு நீங்கள் சேண்ட் பண்ணலாம், அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மந்திர ஜெபம் சொல்லும்போது, இப்போ நான் தீட்சை வாங்கலை குருக்கிட்ட, நான் குருக்கிட்ட தீட்சை வாங்காமலே எந்த மந்திர ஜெபம் சொல்லலாம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எந்த மந்திரம் சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரம் சொல்லலாமா. இது காமனான மந்திரம். ஓம் நம சிவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக, இந்த மந்திரம் சொல்லலாமா. இதெல்லாம் காமனான மந்திரம். குருக்கிட்ட நான் தீட்சை வாங்கலை அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி மந்திரத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓம் நமோ நாராயணா, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரி ஓம், ஓம் பராசக்தியே நமக, ஓம் சிவசக்திக்கு ரூபினியே நமக. இந்த மாதிரி மந்திரங்களில் தீட்சை வாங்காதவங்க சொல்லி டெய்லியுமே சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி இயேசு, அல்லா, புத்தர் அவங்களுக்குள்ள மந்திரமும் சொல்லிக்கலாம். இதே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மந்திர ஜெபம் ஒரு நிமிடம் கூட நிற்கக்கூடாது. ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாது. அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம யார்கிட்டே பேசினா கூட உள்ளுக்க மந்திர ஜெபம் போடணும். அந்த அளவுக்கு